பிரியா, எனக்கு டவுட்டு. என்ன டவுட்டு? யாராச்சும் விருந்தாளி வந்தால் மட்டும் நல்ல டிஃபனு நல்ல சாப்பாடுலாம் செய்கிற மாதிரி இருக்கு. அதே மித்த நாள்லாம் ஏதோ ஏனாதானும் செய்கிற மாதிரி இருக்கு. ஏன் அப்படி? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இப்போ கூட டிஃபனுக்கு பன்னீர் வச்சு முகலாய பராத்தா தான் செஞ்சுருக்கேன். ஓ, அப்போ எனக்கு மட்டும் தான் தப்பாக தோணுதோ? ம். உங்களுக்கும் என்ன மாதிரி தோணுமான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது செய்ய ஒரு பேன்ல ஒரு ஸ்பூன் எண்ணெய், 1/4 ஸ்பூன் ஓமம், ஒரு பச்சை மிளகாவும் இஞ்சியும் பொடிசா நறுக்கி சேர்த்துக்கலாம். இதோட 1 கப் அளவுக்கு வெங்காயம், 1 கப் அளவுக்கு கேரட், 1 கப் அளவுக்கு குடமிளகாய் சேர்த்து வதக்கி, இதோட 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, கொஞ்சமா உப்பும் சேர்த்து வதக்கிக்கலாம். கடைசியா 1 கப் அளவுக்கு திருவிய பன்னீரும் சேர்த்து வதக்கிக்கலாம். கடைசியா கொத்தமல்லி போட்டு ஆற விட்டுலாம். இப்ப சப்பாத்திக்கு பேசுற மாதிரி 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, கொஞ்சமா உப்பு, 1 ஸ்பூன் எண்ணெய், தண்ணி விட்டு நல்லா சாஃப்டா பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்திக்கு ரவுண்டா தட்டுற மாதிரி தரட்டி நடுவுல பன்னீர் ஸ்டஃபிங் வச்சு இந்த 4 கார்னர்ஸ் இந்த மாதிரி மூடிக்கலாம். இப்ப லைட்டா மேல தரட்டி விடுங்க போதும். இப்ப சூடான தவால இந்த பராத்தாவை முன்னாடி பின்னாடி கொஞ்சமா எண்ணெய் விட்டு வேக வச்சிடலாம். இந்த பராத்தாவை மோஸ்ட்லி மைதால பண்ணுவாங்க. நான் இன்னைக்கு கோதுமையில பண்ணிருக்கேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணிட்டு உங்க ஃபீட்பேக் சொல்லுங்க. சூப்பரா இருக்கு. உங்களுக்கான விடுகதை. இது பறக்கும் ஆனால் பறந்து போகாது. அது என்ன?